இங்க ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த ஒரு கார் மேல ஒரு கார் இடிச்சிடுது. இவன் என்னன்னு இறங்கி போய் பார்த்தா காருக்குள்ள 2 பேரும் அடிபட்டு கிடக்குறாங்க. உடனே போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அப்ப காரோட பேக் சீட்ல ஏகப்பட்ட பணம் இருக்கிறத பார்த்த உடனே போனை கட் பண்ணிட்டு காருக்குள்ள இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன்னோட கார் எடுத்துட்டு ஊருக்கு ஒதுக்குறபாக்க தன்னோட வீட்டுல காரை விட்டுட்டு அங்க இருந்த சைக்கிள் எடுத்துட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வரான். போலீஸ் வரதுக்குள்ளார காரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிருந்தோம்னு அந்த காரை அங்க இருந்து எடுத்துட்டு போறான். அப்போ ரோட்ல போலீஸ் செக்கிங் இருக்கிறத பார்த்த உடனே காரை திருப்பிட்டு போறான். இதை பார்த்த உடனே போலீஸ் அவனோட காரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் 2 லாரிக்கு இடையே இருக்கிற சின்ன இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். திரும்பவும் அந்த காரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கேரேஜ்ல அவங்கள புதைச்சிட்டு கார்ல இருக்கிற ரத்தக்கரை கை ரகை எல்லாத்தையுமே துடைக்கிறான். அந்த காரை யாருமே இல்லாத கல்குவாரியில தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வரான். அப்ப அவனோட பொண்ணு உங்க போனு கேரேஜ்ல விடாம அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றான். உடனே கேரேஜுக்கு ஓடி போய் சத்தவங்களோட புதைச்சு அவங்களோட போனை எடுக்கிறான். லொகேஷனை வச்சு அந்த போனை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அந்த போனை டிஸ்போஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போது விடாம கால் வந்துகிட்டே இருக்கு. கால் விடாம பண்ணிட்டு இருக்கிறது அவனோட முன்னாள் மனைவி. இத பார்த்த உடனே ஷாக் ஆகி நிக்கிறான்.